ஹை சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நம்மளோட சேனல் க்ரோ ஆகாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளோட சேனல் பயங்கரமாக க்ரோ ஆச்சு. ஆனால் இப்போ சில காலமாக டக்குன்னு மறுபடியும் படுத்துருச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, வியூஸே போகாத சேனல் எப்படி வியூஸ் போச்சு? சரி, நல்லா வியூஸ் போயிட்டு இருந்த சேனல் ஏன் இப்போ மறுபடியும் போக மாட்டேங்குது? இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது May 6, 2019. நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கூட யாராவது ஒரு ஆள் சேனல் வச்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்குள்ளே வரோம்? 80% ஆஃப் பீப்புள் யூடியூப்குள்ளே வரதே மணி ஏர்ன் பண்ணுற கண்டி தான். மிச்சம் 10% வந்து அவங்க பிஸ்னஸ்க்காகவோ இல்லை மற்ற ரீசனுக்காக வந்து யூடியூப் சேனலுக்குள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் வியூஸ் போகலை, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுன்றதை பற்றி சொல்கிறேன். சரி, சேனல் கிரியேட் பண்ணி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னே எல்லாரும் பார்க்குற முதல் வேலை, நான் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கேட்குறது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றக்காக உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்களே தவிர, நீங்கள் போடுற கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. போடுற கண்டென்ட் குவாலிட்டியாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வர ஆரம்பிச்சிடும். நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்காதீங்க. இது நான் பண்ணதுலேயே மிகப்பெரிய தவறு. அடுத்த மிஸ்டேக் என்னென்னா, எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம், ஆனால் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் சராமரியாக கையில் கிடைக்கல எடுத்து சொருகி விடுவோம். ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கான கண்டென்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக தான் நீங்கள் வீடியோ போடணும். அப்போ தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் கூடும், ரீச்சும் கிடைக்கும். இப்படி நான் கண்டென்ட் மாற்றி போட்டனால ரீச்சும் கிடைக்கல, சப்ஸ்கிரைபும் கூடலை. இது இரண்டாவது தவறு. மூணாவது மிஸ்டேக் என்னென்னா, குவாலிட்டி. இப்போ நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து வியூவர்ஸ் லைக் பண்ணுவாங்க. இப்போது ஒரு குவாலிட்டியே இல்லாமல் மட்டமான ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை வந்து வியூவர்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. அதுவே ஹை குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ணுன்றப்ப அதில் விஷயமே இல்லைனாலும் வீடியோ பார்க்கணுன்னு தோணும். இப்போ அடுத்து நான்காவது தவறு, ஒரு வீடியோவை எடுத்து அப்படியே போட்டோம் அப்படின்னா இதோ ஸ்க்ரீனில் வேறு வீடியோ மாதிரி தான் உங்கள் வீடியோவும் இருக்கும். அதுவே அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாவது வீடியோவை எடிட் பண்ணி போடுங்க. அடுத்த ஐந்தாவது தவறு என்னென்னா, தம்ப்நெயில் அண்ட் ஹேஷ்டாக். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்பவே மொக்கையான தம்ப்நெயில் தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பார்க்குற அளவுக்காச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். மிஸ்டர் பீஸ்ட் லெவலில் கிரியேட் பண்ண முடியலனாலும் ஏதோ பார்க்குற மாதிரியே கிரியேட் பண்ணி தம்ப்நெயில் வைங்க. ஏன்னா உங்களோட வீடியோ கிளிக் பண்ண வைக்கிறதே அந்த தம்ப்நெயில் தான். ஹேஷ்டாக் வந்து எப்பயும் போல ட்ரெண்டிங் ஹேஷ்டாக், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஹேஷ்டாக் போட்டாலே போதும். அடுத்து ஆறாவது தவறு, ஒரு வழியாக வீடியோலாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட்டில் போட்டுருவீங்க. கடைசியில் பார்த்தா 2 வியூஸ் 3 வியூஸ்லேயே நின்றோம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, டைமிங். எந்த டைமில் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த டைமில் வீடியோ போட்டால் தான் வீடியோ நல்லா ரீச் ஆகும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இப்போ எதனால் க்ரோ ஆகலைன்றதை சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் தாண்டி எப்படி வீடியோ க்ரோ ஆச்சுன்னு பார்ட் 2ல் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் பார்ட் 2ல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.